எங்க ஏரியால வந்து அன்னைக்கு பவர் ஷட் டவுனுங்க. மார்னிங் 9க்கு பவர் போச்சுன்னா, ஈவினிங் 5க்கு தான் வரும். ஸோ, அதனால கிட்ஸ கூட்டிட்டு மாலுக்கு வந்திருந்தேன். இங்கேயே 5 வரைக்கும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப் ஸ்டைல்ல வந்து நல்ல ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஹேண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டுருந்தேன். ஒரு சில ட்ரெஸ்ஸஸுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் 70% ஆஃப்ல கிடைச்சது. ஸோ, அது மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கலெக்ஷன்லாம் செக் பண்ணிட்டுருந்தேன். ஒரு விஷயம் நான் மால்ல நோட் பண்ணது என்னன்னா வந்து, சல்வார் போட்டவங்க ரொம்ப கம்மியா பேர் தான் இருந்தாங்க. யார பார்த்தாலும் கிராப் டாப்பு இல்லைன்னா கோஆட்ஸ் இப்படி தான் இருந்தது. நான் 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கும்போது எனக்கு இது ஒரு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. பீப்பிளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நல்லா மாறி இருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஸோ நானும் வந்து வெஸ்ட் சைட்ல கொஞ்சம் கோஆட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். வெப்சைட்ல மொதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் கலெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காது. அந்த மாரி தான் ஒரு ஒப்பீனியன் இருந்தது வெப்சைட் பத்தி. ஏன்னா முன்னாடி செக் பண்ணப்போலாம் அப்படி இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸஸும் வந்து அஃபோர்டபுளா இருக்கு. ஒரு சில குர்தாஸ் எல்லாம் அவ்ளோ நல்லா இருந்தது. அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பா வொர்த் இட் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த ஒயிட் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அதான் செக் பண்ணிட்டுருந்தேன். பட் ஆனா வந்து என்ன பிரச்சனைன்னா, அது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டா இருந்தது. அப்புறம் இந்த கோஆட்ஸ் எல்லாம் ஒரு சிலது செக் பண்ணிட்டுருந்தேன். நல்லா இருந்தது. சிலதெல்லாம் வந்து நைட் சூட் மாரி இருந்தது. ஆனா நெறைய கோஆட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸ் வேற பயங்கர கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யுஎஸ்லயும் இந்தியன் ஃபுட் குடுக்குறீங்க, வெக்கேஷன் வந்தாலும் இந்தியன் ஃபுட்டே குடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்கள வந்து லஞ்சுக்கு நான் பர்கர் கிங் கூட்டிட்டு போயிருந்தேன். ஸோ இங்க வந்து அந்த பர்கர் கிங்ல ஒரு ட்ரிங்க் இருந்தது. அது அவ்ளோ நல்லா இருந்தது. நல்லா ஹை கேலரி தான். பட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது.